பேராசிரியர், நவீன இலக்கியத்திலும் மரபிலக்கியங்களிலும் ஆழங்கால் பட்ட பேராசிரியர் முனைவர் ப. ரவிக்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் குறித்த சிறு அறிமுகத்தை வழங்குவதற்காக எங்கள் பேராசிரியர் நீலமேகம் அவர்கள் வருகிறார்கள். அடுத்ததாக உரைப்பொழிவை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ப. ரவிக்குமார் அவர்கள். அவர் புதுவை பல்கலைக்கழகத்திலே சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புலத்திலே பேராசிரியராக சிறக்க பணியாற்றி வருபவர். குறிப்பாக நவீன தமிழ் இலக்கியங்களை குறித்து ஆழங்காற்பட்டவர். அதே போல இலக்கிய திறனாய்வு, ஒப்பிலக்கிய களங்களிலே அவருடைய பங்களிப்பை செய்து வரக்கூடியவர். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு கூட நவீன தமிழ் நாடகங்கள் என்கிற பொருண்மையில் அமைந்தது. அவரிடம் 10க்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் இப்படிப்பட்ட பல்வேறு புலங்களிலே தங்களுடைய ஆய்வு களங்களை அமைத்து கொண்டு ஆய்வு செய்து வருகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தவர். அதே போல சிறந்த திறனாய்வாளருக்கான ஈரோடு தமிழன்பன் விருதினை பெற்றவர். டாக்டர் ராமகுருநாதன் விருது, சிறந்த ஆசிரியருக்கான புதுவை பல்கலைக்கழக விருது, தாராபாரதி விருது என்ற பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கக்கூடிய பெருந்தகையாளர். பதிப்பாசிரியர், கவிதை தொகுப்பாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், பல்வேறு கட்டுரைகளுடைய தொகுப்பாசிரியர், ஆசிரியர்களுக்கான பல்வேறு புத்துழி பயிற்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தியவர், பல்வேறு கருத்தரங்குகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியவர் என்கிற பல்வேறு ஆளுமைகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கு தமிழ் இலக்கண இலக்கியங்களில் அகத்தியர் என்கிற பொருண்மையிலே தன்னுடைய உரைப்பொழிவினை வழங்க வருகை தந்திருக்கிறார். அவரை நம்முடைய தமிழ்துறை தலைவர் அவர்கள் வரவேற்று அவருக்கு சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடத்துகின்ற, அதுவும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடன் இணைந்து நடத்துகின்ற தமிழ் மரபில் அகத்தியர் தொன்மம் என்கின்ற இந்த தலைப்பை அது யார் தேர்ந்தெடுத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காகவே உங்களுடைய கல்லூரியை நான் மனமாற பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அதற்கு காரணம், வரலாற்றில் என்று எடுக்காமல் மிக சிறப்பாக அகத்தியர் என்றால் அது எந்த தலைப்பில் அமைய வேண்டும் என்பதை உங்களுடைய கல்லூரி நன்றாக புரிந்திருக்கிறது என்பதால் இந்த தலைப்பை நான் பாராட்டுகின்றேன். சில நாட்களுக்கு முன்னால் இந்த காசி தமிழ் சங்கமம் தொடர்பாக துணைவேந்தருடன், அது டெல்லியிலிருந்து ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் சொன்னது என்னவென்றால் 40 கல்லூரியிலிருந்து, மன்னிக்க வேண்டும், 40 பல்கலைக்கழகத்திலிருந்து, மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து 5 மாணவர்களை காசி தமிழ் சங்கமத்திற்காக நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று நான் அந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். இப்ப இந்த காசி தமிழ் சங்கமம் பற்றி பேசணும் அப்படின்னா நீண்ட நேரமாகிவிடும். அதில் எனக்கு நிறைய பங்கு இருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம் முதலில்
இந்தியாவை குறிப்பாக தென்னாட்டையும் வடநாட்டையும் இணைப்பதற்காக முதலில் பாரதியாரை கையில் எடுத்தார்கள். இப்பொழுது அகத்திய தொன்மத்தை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொன்மத்தை எல்லாம் வடநாட்டை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், வடநாட்டு கலைகள் கலாச்சாரங்கள் அவற்றை தென்னாட்டில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த தலைப்பை அவர்கள் அகத்தியம் அப்படின்ற தலைப்புல நீங்க கருத்தரங்குகளை செய்யுங்கள். அதுல எங்க பல்கலைக்கழகம் சென்ற வாரம் ஒரு கருத்தரங்கை நடத்தியது. இப்ப இந்த மாணவர்களுக்கு நான் முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புவது இதுதான். என்ன அப்படின்னா, நீங்க இன்னும் ஒரே ஒரு செய்தி, நான் அப்பப்போ மறந்துடுவேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவேன், நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். என்ன மறந்துட்டேன் அப்படின்னா, கல்லூரியை காட்டிலும் எனக்கு முதலில் இந்த அரங்கம் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் 2 மணி நேரம் அங்கு ஏறத்தாழ இந்த படம் ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் பொறுமையாக ஒரு திரைப்படத்தை கூட 2 மணி நேரம் பார்க்க முடியாத சூழலில் கட்டுக்கோப்பாக இன்றைக்கு நீங்கள் 2 பேர் உரைகளை கேட்டதற்காக இந்த மாணவர்களை நான் முதல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். சரி, ஒரு கதை நான் மாரியப்பனிடமிருந்தே தொடங்குகின்றேன். மாரியப்பனும் அது சொன்னாரு, பலர் சொல்லி இருப்பார்கள். அதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு லீடு கொடுத்தாரு எனக்கு என்னுடைய நண்பர் ராதாகிருஷ்ணன். அது ஒரு 2 நிமிஷம் ராதாகிருஷ்ணனை பத்தி நான் அவர் பேசிய பொழுது 2 நாட்களுக்கு முன்னால் 3 நாட்களுக்கு முன்னால் நினைக்கிறேன் பேசிய பொழுது எனக்கு கடுமையான காய்ச்சல் வர வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் ராதாகிருஷ்ணன் அழைத்தால் எனக்கே திருமணமாக இருந்தாலும் கூட அதை ஒத்தி வைத்து விட்டு நான் எந்த கூட்டமாக இருந்தாலும் நான் கலந்து கொள்வேன். அவ்வளவு ஒரு நெருக்கமான நண்பர் அவர். இப்ப இந்த தலைப்பை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், மாரியப்பனிடமிருந்தே நான் தொடங்குறேன். ஒரு தொன்மம்தான், ஒரு கதை. கைலை மலையில சிவபெருமானுக்கோ பார்வதிக்கோ திருமணம். அந்த திருமணத்திற்கு 30 முக்கோடி தேவர்கள் சென்று விட்டார்கள். அனைத்து இனத்தை சார்ந்தவர்களும், முனிவர்கள், இந்திரலோகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே போறாங்க. முனிவர்கள்ல அகத்தியரும் அங்க போறாரு. கதை என்ன அப்படின்னா, அப்போ தென்கோடு அப்படின்றது உயர்கிறது, வடகோடு அப்படின்றது தாழ்கிறது. சிவபெருமான் அழைக்கின்றார், அகத்தியரை அழைத்து நீங்கள் தென்பகுதிக்கு செல்லுங்கள் என்று கட்டளை இடுகின்றார். அப்ப அகத்தியருக்கு ஒரு வருத்தம் வருது. என்ன, இது இம்பார்ட்டன்ட் மேரேஜ் ஆச்சு, மிக முக்கியமான திருமணம், இதை நான் பார்க்க முடியாமல் போய்விடுமே அப்படின்ன உடனே சிவபெருமான் சொல்றாரு, நீங்க எங்க இருக்கீங்களோ புதிய மலையில் இருந்தாலும் கூட நான் காட்சி தருகிறேன் அப்படின்றாரு. இதை நகைச்சுவையாக இப்ப என்ன எல்லாரும் பேசுறாங்கன்னா, மாரியப்பன் உட்பட, அது நல்லதுதான். முதல் சேனல் சிவபெருமான் தான் அமைத்து தந்தார் அப்படின்னு பேசுறாங்க. ஆனால் அதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றால், வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கின்ற ஒரு பண்பாட்டு இடைவெளியை சமப்படுத்துகின்ற ஒரு மனிதராக இறைவன் அகத்தியரை தேர்ந்தெடுக்கின்றான். ஒரு கலாச்சார இடைவெளி அல்லது ஒரு பண்பாட்டு இடைவெளி இருந்தால், அது இம்பேலன்ஸாக இருந்தால் அது சரியாக இருக்காது என்பதற்காக நம்ம அறிவியல் பூர்வமாக இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு இடைவெளியை நிரப்புவதற்காக இறைவன் அகத்தியரை தேர்ந்தெடுக்கிறான். அதே போலதான் குடமுனி அப்படின்றாங்க, கடல் குடித்தவர் அப்படின்றாங்க. எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்க, பகுத்தறிவாளர்களாக இருந்தால் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, அகத்தியரால் எவ்வாறு கடலை குடிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் நான் ஒதுக்க விரும்புகின்றேன். ஏன்னு சொல்றேன், கம்பராமாயணத்துல சுக்ரீவன்ல அனுமன் கடலை தாண்டுகின்றான் அப்படின்னு கம்பன் எழுதுறாரு. நான் கேட்கிறேன், திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், கம்பனுக்கு தெரியாதா ஒரு குரங்கு அப்படின்றது 6 மீட்டர் தாண்டி போகாது அப்படின்றது கம்பனுக்கு தெரியாதா? அப்போ அனுமனின் மூலமாக கம்பன்
வேறு ஒன்றை சொல்ல நினைத்திருக்கின்றான். ஒரு கற்பனையின் மூலமாக எவ்வாறு இங்கு ராதாகிருஷ்ணன் சொன்னாரோ, ஒவ்வொரு தொன்மத்திற்கு அடிப்படையில், தொன்மத்திற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு உண்மை ஒளிந்திருக்கும். வரலாற்றுக்கு பின்னால் அறியப்படாத, சொல்லப்படாத வரலாற்றுக்கு பின்னால் ஏதாவது ஒரு உண்மை ஒளிந்திருக்கும். உதாரணத்திற்கு, அகத்தியர் கடலை குடித்தார் என்றால் அதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த நாளிலேயே அப்ப கடல் கடந்து செல்வது அப்படின்றது முடியாத காரியம், அல்லது அந்த வழக்கம் நம்மிடத்தில் இல்லை. இப்பதான் சொன்னாரு, அகத்தியர் ஜாவா நாட்டிற்கு சென்றிருக்கிறார். அதே போல நான் படித்திருக்கிற இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கு அகத்தியர் அல்லது அகத்தியருடைய தொன்மம் செல்கிறது என்றால், இந்த கடல் குடித்ததற்கு அதான் அர்த்தம். கடலை குடிச்சிட்டாரு, அது ஒரு தொன்மம், ஒரு கதையின் மூலமாக சொல்வார்களே தவிர, அதற்கு அடிப்படையில் இருக்கின்ற அறிவியல் உண்மை இப்படி இருக்கலாம் அல்லது வரலாற்று உண்மை இப்படி இருக்கலாம் என்று 21ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த இளைய தலைமுறை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் நண்பர் நந்தனம் கல்லூரியில் இருந்து நான் இன்னொன்னு சொல்றேன். நான் இங்க வந்ததற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பலராமன் அவர்கள் இங்கு நல்ல மெத்த படித்த, இலக்கணத்தை கற்றுணர்ந்த, அவருக்கு இருக்கின்ற ஒரு பெருமை, தேன் ஞான சுந்தரம் என்கின்ற தமிழ் கடலுடைய முதல் மாணவர் அப்படின்ற பெருமை பலராமனை சாரும். அதனால இதுவும் எதனால சொல்றேன் அப்படின்னா, அகத்திய படலத்தில் எவ்வாறு ராமன் அகத்தியனை சந்தித்தானோ, அதே போல இந்த பலராமனை நான் இன்றைக்கு சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் என்பதாக நான் நினைத்து கொண்டேன். இப்படி ஒரு அருமையான கருத்தரங்கம் எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ என்னுடைய கருத்துக்களை எல்லாம் தமிழ் இலக்கியங்களில், இலக்கணங்களில் அகத்தியர் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது என்னுடைய தலைப்பு. மாலன் சார் கூட, நான் அழைத்தது மாலன் சார, மாலனும் சொன்னாரு, யாரை வேண்டுமானாலும் நம்பாமல் இருக்கலாம், ஆனா பாரதியை எப்படி நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. நான் பாரதியிலிருந்து தொடங்குறேன். எடுத்த உடனே தொல்காப்பியம் அப்படின்னு சொன்னா எனக்கு தமிழ் மாணவர்களை பத்தி தெரியும். தொல்காப்பியத்திற்கும் அகத்தியத்திற்கும் இருக்கின்ற ஒரு கதை, அதுவும் ஒரு மித்து தான். அது ரொம்ப சுவையான ஒரு கதை, அது இருக்கு, அதுக்கு பின்னாடி வர. பாரதி பதிவு செய்கின்றான், தமிழ் பேசுவது போல பதிவு செய்கின்றான். ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை, ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். பாரதி சொல்றான், அகத்தியன் எப்படிப்பட்ட இலக்கணத்தை செய்து கொடுத்தான் என்றால், ஒரு வரி எழுதுறான் பாரதி, நிறைமேவும் இலக்கணம். அது என்ன நிறைமேவும் இலக்கணம்? 3 தமிழுக்கும் இலக்கணம். சொல்ல போனால் எழுத்து, சொல், பொருள் யாவற்றுக்கும் ஒரு இலக்கணம். ஆனா இது எல்லாமே இடைக்காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்றத நீங்கள் மறந்து விடக்கூடாது. இடைக்காலத்தில், இடைக்காலத்தில் குறிப்பாக பன்னீர் படலம், அதுல பாயிரத்துல ஒரு பகுதி ஒண்ணு வருது. ஆனா பெருமை அகத்தியன் என்னும் அருந்தவன் முனிவன் ஆக்கிய முதல் நூல். இது தொல்காப்பியம் என்பது ஒரு வழிநூல் என்றும், அகத்தியம் என்பது முதல் நூல் என்றும் ஒரு சில அறிஞர்களுடைய கருத்து என்றாலும் கூட, நான் ஒரு கேள்வியை நான் மனதுக்குள் வைத்திருந்தேன். சரி, அப்படி முதல் நூல் அகத்தியமாக இருந்தால் அகத்தியத்துக்கு முதல் நூல் எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது. தேடி பார்த்த பொழுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா முத்துத்தம்பி பிள்ளை என்பவர், அவர் செந்தமிழ் என்கின்ற நூலில் குறிப்பிடுவது அகத்தியத்துக்கு முதல் நூல் குமரம் என்பது. ஏனென்றால் அகத்தியருக்கு
கற்பித்தவன் முருகன் என்கின்ற ஒரு தொன்மம் உண்டு. எனவே அகத்தியத்துக்கும் ஒரு முதல் நூல், அது குமரம் என்பதாக முத்துத்தம்பி பிள்ளை என்பவர் குறிப்பிடுகிறார் என்பதை நாம பார்க்கிறோம். சரி, நான் இப்போ சில கதைகளின் மூலமாக அகத்தியத்தை பற்றி பேசினாலும் கூட ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி. சங்க இலக்கியத்தில் எந்த இடத்துலையுமே அகத்தியம் என்ற சொல்லோ அகத்தியர் என்ற அந்த பெயரோ எந்த இடத்திலும் இடம்பெறவில்லை என்பதை நான் சொல்றது 8 தொகை 10 பாட்டுல. நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆக வேண்டாம். மதுரை காஞ்சியில குறிப்பு இருக்கு, புறநானூறுல குறிப்பு இருக்கிறது. ஆனால் நான் எங்க அப்படின்னு தேடினேன். முதலாக இப்ப பிற்காலத்துல அகத்தியம் அப்படின்ற அந்த பேர்லாம் வருது. ஆனால் முதலாக எந்த பாடலில் அகத்தியர் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது என்பதை நான் தேடி பார்த்தேன். தேடி பார்த்த பொழுது நமக்கு கிடைப்பது எனக்கு தெரிந்த ஒரு பாடல். அது எங்க வருது அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல கூட வரல, மணிமேகலையில வருது. மணிமேகலையில் அமர முனிவன் அகத்தியன் தனது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என்கின்ற அந்த வரிதான் மணிமேகலையில் தான் நமக்கு முதலாக நீங்க குடமுனின்னு சொல்லுங்க, குருமுனின்னு சொல்லுங்க, அதெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். சொல்ல போனால் சிலப்பதிகாரத்தில் அகத்தியரை பற்றிய ஒரு தொன்மம் இடம்பெறுகிறது. அதை நான் சொல்லிடுறேன். சிலப்பதிகாரத்துல எப்படி இடம்பெறுகிறதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை, ரொம்ப சுவாரஸ்யம். இந்திரலோகத்துல ஊர்வசி நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க. கதை தான், ஆனா எப்படி இடம்பெறுது சிலப்பதிகாரத்துலன்னு பாருங்க. நடனம் ஆடிட்டு இருக்கும் பொழுது இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் ஒருத்தன், அங்க அகத்தியர் போறாரு. நான் படிச்ச அகத்திய தொன்பத்துல அகத்தியர் குறித்த புராணங்கள்ல எல்லாம் அகத்தியருக்கு கடுமையான கோபம் வருது. கோபம் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடாது, அது அறச்சீற்றம். ஊர்வசி டான்ஸ் ஆடும் பொழுது, நடனம் ஆடும் பொழுது அடிக்கடி அவள் பார்ப்பது ஜெயந்தனை. அகத்தியர் கலையில் ஈடுபாடு கொண்டவர். அதுக்கு நான் பின்னாடி இன்னொரு கதை நான் சொல்றேன். கதை இல்ல, அது இலக்கியத்துல இடம்பெறுவதால் அந்த கதையை நான் சொல்றேன். நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள் ஊர்வசி. ஜெயந்தன் மீது ஒரு காதல் அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட காமம். அப்போ அந்த கலையில அவளுடைய நடனத்தில் சில பிழைகள் நேரிடுகிறது. அகத்தியருக்கு இந்த கலையில் தவறு அப்படின்னா அவருக்கு அந்த கோபம் காரணமாக, அதற்கு காரணமாக அமைந்த ஜெயந்தனுக்கும் ஊர்வசிக்கும் சாபம் கொடுத்து விடுகின்றார். சாபம் என்ன அப்படின்னா, நீங்கள் பூமியில் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். வழக்கமா முனிவர்கள் அப்படிதான் சாபம் கொடுப்பாங்க. நான் இதுதான் எனக்கு தருணம், அதனால நான் சொல்றேன். செல்ல பெருமாள் ஐயா தவறா நினைக்க கூடாது. வெளியில நாங்க கொஞ்சம் ஆய்வுபூர்வமாக நாங்கள் ஒரு தர்க்கம் செய்தோம். அவருக்கு அகத்தியர் பண்பாட்டு நாயகர், எனக்கும் பண்பாட்டு நாயகர் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியர் ஒரு வரலாற்று மனிதர், he is a historical person. அகத்தியர் வரலாற்று மனிதர் மட்டுமல்ல, ஒரு மித்திக்கல் பர்சனும் கூட. வரலாறும் தொன்மமும் கலந்தவர். தொல்காப்பியருக்கு கோயில் இல்லை அல்லது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தொல்காப்பியரை யாரும் கடவுளாக ஆக்கவில்லை, தொல்காப்பியரை யாரும் முனிவனாக ஆக்கவில்லை. ஆனால் அகத்தியருக்கு கோயில் சிறுதெய்வமா கூட இருக்கு, நான் பார்த்திருக்கேன். அகத்தியர் என்பவர் செல்லபெருமாள் ஐயா சொன்னது போல தமிழ் பண்பாட்டில் அது எப்படியோ நீக்கமற நிறைந்து விட்டவர். அதனாலதான் என்னால புறநானூறு, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பின்னாடி நச்சினார்க்கினியர் உரை, கம்பராமாயணம், பாரதிதாசன் வரைக்கும் அகத்தியரை பற்றி பேச முடியும். நான் இந்த கதைக்கு வரேன். அப்போ ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு அகத்தியர். என்ன? ஊர்வசி இங்க என்னவா பிறக்கிறா அப்படின்னா மாதவியாக பிறக்கின்றாள். அப்ப ஜெயந்தன்
ஆனா எனக்கு இந்த முரண்பாடு எனக்கு புரியவில்லை. அப்ப ஜெயந்தன் என்னவா பிறக்கணும்? கோவலனாக பிறக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லை, கதையில அவ்வாறு இல்லை. ஜெயந்தன் என்னவா பிறக்கிறான் அப்படின்னா, மாதவிக்கு தலைக்கோல் அப்படின்ற பட்டம் கொடுக்கப்படுறது இல்லையா, அது மூங்கிலால் ஆனது. அந்த மூங்கிலாக பிறக்க வேண்டும் என்று அகத்தியர் சாபம் தருகின்றார். அந்த மூங்கில் அல்லது தலைக்கோல் மாதவியை அடைந்தவுடன் அவர்களுடைய சாபம் நீங்குகிறது என்று சிலப்பதிகாரத்துல ஒரு பகுதி வருகிறது. சிலப்பதிகாரத்திலையும் வருது. நான் அந்த வரிய நான் குறித்து வைத்திருந்தேன். நான் அது மட்டும் அது பின்னாடி நான் தரேன். நான் அதே போல இன்னொரு ஒரு கதை, அது மதுரை காஞ்சியில் இடம்பெறுகின்ற ஒரு கதை, மிக முக்கியமான ஒரு கதை. அது அந்த கதையை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா மாரியப்பன் அதை மறந்திருக்கலாம் சொல்வதற்கு. அகத்தியர் இசையில் எந்த அளவு ஈடுபாடு கொண்டவர் என்பதற்கு நீங்க அந்த திரைப்படம் பார்த்தாலே தெரியும். ஆனா அதை பதிவு செய்வது மதுரை காஞ்சி. அதனால சொல்ல வரேன். ராவணன் இசையில ஒரு விற்பன்னன். அகத்தியர் வருவதை பார்த்து அகத்தியரை சந்திக்க வருகின்றான். இது அகத்தியர் துன்பத்துல இருக்கின்ற ஒரு கதை. அகத்தியருடன் உரையாடுகின்றான். அப்ப அகத்தியர் கேட்கிறாரு, நீ நன்றாக பாட தெரிந்தவன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், பாடு அப்படின்றாரு. ராவணன் மனமுருக ரொம்ப அற்புதமாக பாடுகின்றான். அவன் இசையில அவனை அடித்துக் கொள்வதற்கு ஒரு ஆள் கிடையாது. ராவணன் மறுபடியும் அகத்தியரை பாடுமாறு கேட்கிறான். இது திரைப்படத்துல ரொம்ப அழகா டி.எம். சௌந்தரராஜன் சீர்காழி பாடுவதாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அகத்தியர் பாடுகின்றார். அங்கு இருக்கின்ற மாணிக்க கற்பாரை கூட உருகுகிறது என்பது கதை. உருகுகிறது. அப்போ ராவணன் கேட்கிறான், என்னன்னு கேட்கிறான் அகத்தியர்கிட்ட, இவ்வளவு அற்புதமாக நீங்கள் பாடுகிறீர்கள், உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறான். நான் என்ன தரட்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ அகத்தியர் சொல்றாரு, எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஆனால் தென்னாட்டை சார்ந்தவர்களை இனிமேல் நீ வேற எந்த தொல்லையும் துன்பத்தையும் நீ எதுவும் தரக்கூடாது. இந்த கதை எதை உணர்த்துகிறது என்று கேட்டால், அரக்கர்களிடமிருந்து தென்னகத்தை காப்பாற்றியவர் அகத்தியர் என்கின்ற ஒரு கதையை இது உணர்த்துகிறது என்று சொல்லலாம். இதை மதுரை காஞ்சி பதிவு செய்கிறது. தென்னவன், அது மால்குடி மருதனார் எழுதுறாரு, தென்னவன் பெயரிய துன்வருந்து பின் தொல்முது கடவுள் பின்னர் மேய. இந்த தொல்முது கடவுள் அப்படின்றது யார் அப்படின்றதுதான் கேள்வி. அதற்கு இப்படி ஒரு கதை இருக்கிறது என்பதை பல ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதுல இலக்கணங்களையும் எனக்கு அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கம்பராமாயணத்துல நான் அது ஒரே ஒரு சுருக்கமா, ஏன்னா அது அகத்திய படலம் அப்படின்றது ஒரு பெரிய கதை. அது அந்த படலம் முழுவதையும் நான் சொல்லவில்லை. ஆனால் இப்போ செல்ல பெருமாள் என்கிட்ட கேட்டாரு, அகத்திய படலத்தை எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டாரு. ஆமா சார். எதற்காக ராமன் அகத்தியனை சந்திக்க வேண்டும்? ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், எதற்காக சந்திக்க வேண்டும்? இந்த கதையில வர ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அகத்தியர் தான் ராமனுக்கு வில்லையும் அம்பையும் வாளையும் கொடுக்கின்றார் அப்படின்ற பகுதி வருது. இப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள, ஏன் வில்லையும் அம்பையும் வாளையும் அகத்தியர் கொடுக்க வேண்டும் ராமனுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கதையின்படி ஏற்கனவே ராமன் என்ன சொல்றான் அப்படின்னா, போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது அப்படின்றது ராமனுடைய ஸ்டாண்டு, நிலைப்பாடு. யாரிடமும் நான் பகை கொள்ள மாட்டேன், அப்படி பகை கொள்ளாமல் இருந்தால் போர் ஒடுங்கிவிடும், புகழ் ஒடுங்காது என்ற நிலைப்பாட்டை ஏற்கனவே எடுத்தவன் ராமன். அப்ப ராவண வதம் என்பது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற கேள்வி வந்தது அப்படின்னா, அதற்காகத்தான் கம்பன்
அகத்திய படலத்தில் அகத்தியனையும் ராமனையும் சந்திக்க வைக்கின்றான் என்கின்ற விடை நமக்கு வருகிறது. கம்பன் எந்த அளவுக்கு 6 செல் படலம் அப்படின்ற ஒரு படலம் எந்த அளவுக்கு அகத்தியனை உயர்த்துகின்றார் என்பதை பார்க்க வேண்டும். அலை நெடும் புனல் அற குடித்தலால் அகம் நிலை பெற நிலைநெறி நிறுத்தலால் நெடு மதையினை மண் உற அழுத்தலால் தமிழ் தலைவனை நிகர்த்தது அத்தயங்கு தானையே. கம்பன் அகத்தியனுக்கு தந்த பட்டம் என்னவென்றால் இந்த இடத்துல தமிழ் தலைவனை நிகர்த்தது அப்படின்னு சொல்றான். தமிழ் தலைவன் என்றே அகத்தியரை உயர்த்துகின்றான் என்று பார்க்க வேண்டும். அதே போல கம்பராமாயணத்துல என்னென்னலாம் வரி வருது அப்படின்றத நான் குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன். தமிழனும் அளப்பரும் சலதி தந்தவன், சலதினா கடல்னு அர்த்தம். தமிழ் என்கின்ற அளப்பரிய கடலை தந்தவன் அகத்தியன் என்பதாக கம்பன் அகத்தியனை உயர்த்துகின்றான். தமிழ் மாமுனி என்கின்றான். தளர்பொலி விழிக்கடவுள் தந்த தமிழ் தந்தவன் அப்படின்றான். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு பாரதி அகத்தியனை போற்றி பேசுகின்றான், கம்பன் அகத்தியனை போற்றி பேசுகின்றான். இப்ப இந்த இடத்துல பகுத்தறிவு என்ற பெயரால் அகத்தியன் இருந்தானா, என்ன எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, சங்க இலக்கியத்துல நான் கொஞ்சம் பொறுமையாக போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சங்க இலக்கியத்தில் 201ஆம் பாடல் புறநானூறு. இந்த புறநானூறுல ஒரு குறிப்பு ஒண்ணு வருது. மாணவர்கள் கொஞ்சம் தயவு செய்து இந்த இடத்த கொஞ்சம் கவனிக்க வேண்டும். என்ன குறிப்பு அப்படின்னா, இவர் யார்? இப்போ இவரு நம்ம ராதாகிருஷ்ணன் எனக்கு இது அடி எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். துவாரகை அப்படின்ற இடத்துல இருந்து அங்கிருந்து இருங்கோவேலுடைய முன்னோர்களை அழைத்து வந்தவர் அகத்தியர் என்கின்ற குறிப்பினை ஒரு பாடல் ஒன்று தெரிவிக்கின்றது. ஆனா அந்த பாடல்ல பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. நான் அதுக்கு பின்னாடி வரேன். நெடுமா பாரி மகளிர் யானே தந்தை தோழன் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். யாருங்க? கபிலர் அறிமுகப்படுத்துகின்றார். இருங்கோவேலுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். என்னன்னு, இவர்தான் இவங்கதான் பாரியுடைய மகளிர். நாட்டையே வாரி வாரி கொடுத்தவன் பாரி. அப்படிப்பட்ட பாரியுடைய பெண்கள் இவர்கள். யானே தந்தை தோழன், இவர்களுடைய தந்தைக்கு நான் தோழன். இவர் என் மகளிர், இவங்க என்னுடைய பொண்ணு மாதிரி. கபிலர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பாரி இறந்து விட்ட பிறகு அந்த பெண்களுக்கு மணமுடிப்பதற்காக ஒவ்வொரு மன்னனாக போய் சந்திக்கின்றார். சந்திக்கும் பொழுது இந்த பாடல் இடம்பெறுகிறது. அந்தணன் புலவன் கொண்டு வந்தனனே நீயே வடபால் முனிவன் தடவினுள் தோன்றின்னு ஒரு வரி ஒண்ணு வருது. தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேன் நெடும் புரிசை அப்படின்னு ஒரு வரி ஒண்ணு வருது. எதுல? புறநானூறுல. இப்போ நமக்கு பிரச்சனை எது அப்படின்னா, வடபால் முனிவன் தடவினுள் தோன்றி, தடவு அப்படின்றது ஒரு இடம் என்பதாக உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப வடபால் முனிவன் என்பது யார் என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. வடக்கிலிருந்து வந்தவன், இதுல எந்த விதமான ஐயப்பாடம் வேணாம். அகத்தியர் வடக்கிலிருந்து வந்தார், வந்து இங்கு தமிழை தந்தார் என்பதில் நமக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அதை புறநானூறு பதிவு செய்கிறது. பிரச்சனை என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஆராய்ச்சி பூர்வமாக சிந்தித்தோம் என்றால், இந்த வடபால் முனிவன் என்பதை ஊவே சாமிநாத ஐயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது சம்புக முனிவன் அப்படின்றார். ஆனால் நச்சினார்க்கினியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் அகத்தியராகத்தான் இருக்க வேண்டும். துவரை என்றது வடநாட்டில் நிலம் கடந்த நெடுமுடி அண்ணல் இருந்து ஆட்சி புரிந்த துவரை என்னும் அவன்பால் இருந்து மலைய மாதவனான குரு முனிவன் கொணர்ந்த வேளிர்கள் என்னும் 14 குடியினர். இது சொல்றது நச்சினார்க்கினியர்.
நச்சினார்க்கினியர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத ஊவேசா ஒரு இடத்துல எழுதுறாரு. அவரை நான் என்னுடைய இதயத்தில் மலரை போல நான் சூட்டிக் கொள்வேன் அப்படின்ற ஒரு குறிப்பு எழுதுறாரு. அப்போ நச்சினார்க்கினியருடைய இந்த குறிப்பின்படி இந்த வடபால் முனிவன் என்பது யார் என்று ஆகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்தியன் என்று ஆகிறது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அகத்தியரை பற்றிய குறிப்பு நமக்கு புறநானூரிலும் கிடைக்கிறது, அதே போல மதுரை காஞ்சியிலும் கிடைக்கின்றது. இன்னொரு இடம் பின்னாடி இலக்கியத்துல எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறது. கூடவே உங்களுக்கு போர் அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக, அது போர் அடிக்காது, ஆனா சில கதைகளையும் சொல்லணும் அப்படின்றதுக்காகவும் நான் வந்திருக்கிறேன். என்ன கதை அப்படின்னா, புராணத்தில் இத திருவிளையாடல் புராணம் இதை பதிவு செய்கின்றது. புராணத்துல நிகுஷன் அப்படின்ற ஒருத்தர், நிகுஷன் இல்ல நகுஷன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அது உங்களுக்கு பல அனுபவங்களை அது தரும் அப்படின்றதுக்காக இந்த கதையை நான் சொல்றேன். மிக முக்கியமான கதை. இந்திரன் இந்திரலோகத்துல பிரம்ம தோஷம் பிடிக்குது அப்படின்றதுக்காக கடலுக்குள் மறைந்து விடுகின்றான். இந்திரலோகத்துல அரசு செய்வதற்கு யாரும் இல்லை. அப்போ மக்கள் எல்லாம், அந்த தேவர்கள் எல்லோருமே இன்னொரு அரசனான நகுஷன் கிட்ட போய் கேட்கிறாங்க, நீதான் இந்த லோகத்தை ஆள வேண்டும் அப்படின்ட்டு. நகுஷன் முதல்ல வேணாம் அப்படின்றான். நான் எங்க, இந்திரன் எங்க அப்படின்றான். இல்ல நீங்க தான் ஆளணும் அப்படின்றாங்க. உடனே ஒத்துக்கிறான். ஒப்புக்கொண்ட பிறகு நகுஷ இந்த படத்துல வர மாதிரி தான் சத்யராஜ் அவர் முதல்ல ஒரு எம்எல்ஏவா ஆவாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, என்ன படம் சார் தெரியல எனக்கு, பசங்களை கேட்டா சொல்லுவாங்க, அமைதிப்படை. நகுஷன் அமைதிப்படை சத்யராஜா ஆயிடுறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பதவியை கைப்பற்றுகின்றார். கைப்பற்றிய பிறகு அது தப்பு இல்லை, அவருக்கு இந்திராணி மேல அவருக்கு ஆசை வந்துடுது. யாருக்கு? இந்திரனுக்கு. அப்போ வேற வழி இல்லை, இவன் இந்திராணியை அடைந்து விட்டால் அந்த பதவி அப்படின்றது நிலையான பதவியாக ஆகிவிடும். இந்திரனை தூக்கி போட்டுட்டு, பரவாயில்ல அந்த காலத்திலயுமே அமைச்சர்கள்லாம் அப்படிதான் இருந்திருப்பாங்க போல இருக்கு, இவரை தூக்கி போட்டுட்டு நான் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான் இந்திரன். இப்போ இந்த இந்திராணி எப்பொழுதுமே பெண்கள் எப்பொழுதுமே கிளவர் அப்படின்ட்டு இவர் சொன்னார் இல்லைங்களா மாரியப்ப. இந்திராணிக்கு பிடிக்கல அப்படின்னாலும் உடனடியா சொல்ல முடியாது. நோ அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த காலத்துல தான். சட்டுன்னு இந்திராணி அப்படி சொல்லல. இந்திராணி ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, நீ பல்லக்கு மேல ஏறி வா, 7 முனிவர்கள் உன்னை சுமந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு. நகுஷன் என்ன பண்றான், இவன் தான் அரசனா இருக்கிறான் இல்லைங்களா, சப்த ரிஷிகளை கூப்பிடுறான். அதுல ஒருத்தர் அகத்தியர். பல்லக்குல ஏறுறான் இல்லைங்களா. எப்போதுமே இந்த காதல் இருப்பவர்களுக்கு, காமம் மிகுந்து இருப்பவர்களுக்கு பொறுமை வேண்டும். அந்த பொறுமையை இழக்கிறான் நகுஷன். இந்திராணியை அடைய வேண்டும் என்பதற்காக விரட்டுறான். தார்குச்சியை எடுத்துக்கொண்டு வேகமாக செல்லுங்கள், சர்ப்ப 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 அப்படின்றான். சர்ப்ப அப்படின்னா 2 அர்த்தம். ஒன்று பாம்புன்னு அர்த்தம், இன்னொன்று விரைவாக செல்லுங்கள். 7 பேரும் போறாங்க, ஆனா ரொம்ப ஸ்லோவா போகுது பல்லக்கு, மெதுவா. அதுக்கு காரணம் யாருனாக்கா அகத்தியர். குள்ளமா இருக்கிறதுனால அவரால் விரைவாக போக முடியவில்லை. அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, அகத்தியரை மிரட்ட ஆரம்பிக்கிறான் நகுஷன். இதனால் நகுஷன் அகத்தியர் மீது கோபம் கொள்கின்றான். அதே சமயத்தில் அகத்தியரும் கோபம் கொள்றாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அகத்தியர் அந்த கோபத்தின் காரணமாக இந்த கோபத்தின் காரணமாக அகத்தியர் இந்திரனுக்கு ஒரு சாபம் இடுகின்றார். என்ன சாபம் அப்படின்னா, நீ மலைப்பாம்பாக நீ பிறப்பாயாக அப்படின்றான். நகுஷனுக்கு இதுதான் அகத்தியர் இட்ட சாபம். இது எங்க இடம்பெறுகிறது அப்படின்னா, திருவிளையாடல் புராணம் என்கின்ற தமிழ் இலக்கியத்தில். சர்ப்பமாகும் என முற்கொம்பு தாங்கி முன் நடக்கும் தென்றல், வெற்பனமாம்
முனிவன் சாபம் விளைத்தனன் விளைத்தலோடும் பொற்ப மாசுனமே ஆகி போயினான் அறிவில்லாத அற்பமானவர்க்கு செல்வம் அல்லது பகை வேறுண்டோ. அறிவில்லாதவர்களுக்கு செல்வம் சேர்ந்தால் அதை விட வேறு பகை வேறு ஏதாவது இருக்கிறதா? இதை சொல்வதற்கு அகத்தியருடைய இந்த கதை இடம்பெறுகிறது. அதே போல நான் இது சொன்னேன் இல்லைங்களா, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் அவர் சொல்றது, தெய்வ மால்வரை திருமுனி அருள எய்திய சாபத்து இந்திரன் சிறுவனோடு தலைக்கோள் தாடத்து சாபம் நீங்கிய மலைப்பெரும் சிறப்பன் வானவர் மகளிர். இந்த இடத்துலதான் சிலப்பதிகாரத்தில் இது அடியார்க்கு நல்லாரும் குறிப்பிடுகின்றார். அப்போ அகத்தியரை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எந்தெந்த உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்றால், அடியார்க்கு நல்லார் எழுதுகின்றார், நச்சினார்க்கினியர் எழுதுகின்றார். சொல்ல போனால் பேராசிரியர் யாப்பருங்கல காரிகையில ஒரு குறிப்பு இருக்கு. தேனார் கமழ் தொங்கல் மீனவன் கேட்ப தென்னீர் அருவி காணார் மலையத் தருந்தவன் சொன்ன கன்னித்தமிழ். மலையத்து அருந்தவன் சொன்ன கன்னித்தமிழ். அகத்தியன் புவனிக்கு இயம்பிய தந்தமிழ் சொல்றது வீரசோழியம். மூவா தமிழ் பயந்த முன்னூல் முனி வாழி சொல்வது தண்டி அலங்காரம். அகத்தியன் பயந்த செஞ்சுல் ஆர் அணங்கு இது சொல்லது வில்லிபுத்தாரூருடைய பாரதம். இன்னொன்னு ஊவே சாமிநாதையர் கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் என்ன சார் நம்பரா மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஊவே சாமிநாத ஐயர் சங்கத்தமிழும் பிற்கால தமிழும்னு ஒரு நூல்ல இவை எல்லாம் உபச்சார வழக்கு என்பதை பதிவு செய்திருக்கின்றார். சொல்ல போனால் கம்பராமாயணத்துல ஒரு பகுதி ஒண்ணு வருது, அதான் ரொம்ப சுவையான பகுதி. என்ன சுவையான பகுதினா, சீதைய சுக்ரீவன் அவரை சார்ந்த வானரர்கள் எல்லோருமே தேடுறாங்க. தேடும் பொழுது வானரர்களுக்கு சுக்ரீவன் ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் தென் தமிழ் நாட்டு அகன்பதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் அப்படின்னு ஒரு வரி ஒண்ணு வருது. என்ன வரி அப்படின்னா, அந்த பக்கம் நீங்க போயிடாதீங்க, அங்க தமிழ்ச்சங்கத்தை நடத்துபவன் யாரு அப்படின்னா அகத்தியன். அந்த தமிழ் பாடல்கள்ல நீங்கள் மயங்கி சீதையை தேடாமல் நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்ற காரணத்தால் அந்த பக்கம், எந்த பக்கம், தென் தமிழ்நாட்டு பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள். அங்க இருப்பது அகத்தியன் என்கின்ற குறிப்பை கம்பன் தருகின்றார். நண்பர்களே, இப்போ நமக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை, இவை எல்லாவற்றையும் நாம் நம்ப வேண்டுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரே ஒரு பதிலை மட்டும் நான் தரேன் உங்களுக்கு, அதுடன் நிறைவு செய்கின்றேன். இந்த மதுரை காஞ்சியில சொல்ற ஒரு வரி, தென்னவன் பெயரிய தும்மரும் துப்பின் தொன்முது கடவுள் பின்னர் மேய அப்படின்றாங்க இல்லைங்களா. இந்த தொன்முது கடவுள் அப்படின்றது யார் அப்படின்ற ஆராய்ச்சியில தான் நம்ம இதெல்லாம் பேச வேண்டி இருக்கின்றது. அது எது எப்படி இருந்தாலும் நாம என்ன பார்க்கணும் அப்படின்றத நிறைவாக நான் சொல்லுகின்றேன். நிறைவாக ஒரு கதை ஒண்ணு இருக்கு. என்ன கதை அப்படின்னா, தொல்காப்பியருக்கும் அகத்தியருக்கும் இணைக்கின்ற ஒரு கதை. அகத்தியர் குரு, தொல்காப்பியர் சீடர். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மன்னிக்கணும், அகத்தியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, துவாரகையில் இருக்கின்ற லோபமுத்திரை தன்னுடைய மனைவியை நீ அழைத்து கொண்டு வா அப்படின்றார். யார்கிட்ட? தொல்காப்பியர்கிட்ட. கூட ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, குருவோடைய மனைவி என்ற காரணத்தால் தப்பி தவறி கூட நீ அவரை தொட்டுவிடக்கூடாது. ஒரு கோல் இடைவெளி உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கணும். இதெல்லாம் பண்பாடு. அன்னைக்கு தொல்காப்பியரும் போறாரு. அழைத்து கொண்டு வரும் பொழுது ஒரு ஆறு, இதெல்லாம் கதை தான், ஒரு ஆறு, அதுல லோபமுத்திரை கீழே விழ போறாங்க. இவர் காப்பாற்ற வேண்டுமே, உயிரை காப்பாற்ற வேண்டுமே. இப்போ ஒரு பெண்ணுடைய உயிர் அப்படி அது முக்கியமா இல்ல குருநாதருடைய கட்டளை முக்கியமா அப்படின்னா, தொல்காப்பியர் எதை நினைப்பாரு? இந்த உயிரை தான் நினைப்பாரு. தொட்டு காப்பாற்றி விடுகின்றார். இந்த காலத்து பையன் அப்படின்னாக்கா சொல்லவே மாட்டான். இப்ப இருக்கிற PhD ஸ்காலர்ஸ் எந்த உண்மையையும்
கைடு கிட்ட சொல்லவே மாட்டாங்க, நெறியாளரிடம் சொல்வது இல்லை. ஆனால் தொல்காப்பியர் சொல்லி விடுகின்றார். அகத்தியருக்கு அங்க மறுபடியும் கோபம் வந்து விடுகின்றது. கோபம் வந்த பிறகு உன்னுடைய தொல்காப்பியம் அழியட்டும், அந்த இலக்கண நூல் இருக்கக்கூடாது என்று சாபம் விட்டதாக ஒரு கதை. தொல்காப்பியரும் சும்மா இல்லை, உங்களுடைய நூல் அழியட்டும் அப்படின்னு அவரும் ஒரு சாபம் விட்டதாக இன்னொரு கதை இருக்கின்றது. இப்ப இந்த கதையை எந்த அளவிற்கு நாம் நம்புவது நம்பாமல் இருப்பது அப்படின்னா, இது எல்லாமே தொன்மங்கள் தான். ஆனால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நண்பர்களே கொஞ்சம் நல்லா கவனிங்க, கைடா இருந்தாலும் ஃப்ராய்டுக்கும் யூங்குக்கும் ஒத்து போல. சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கும் அவர் ஒரு கருத்தை சொன்னாரு, நனவு மனம் நனவிலி மனம் குறித்து. ஃப்ராய்டுக்கு ஒரு கருத்து இருந்தது, யூங்குக்கு ஒரு கருத்து இருந்தது, அவருடைய சீடர் ஆனா யூங்குக்கு ஒரு கருத்து இருந்தது. அதே போல எழுத்து சொல் பொருளை ஆக்கிய அகத்தியனுக்கு ஒரு கருத்து இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு வந்த தொல்காப்பியன் அகத்தியரோடு சில கருத்தளவில் சில இடங்களில் கருத்து மாறுபாடு கொண்டிருக்கலாம் என்பதாகத்தான் இப்படிப்பட்ட தொன்ம கதையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் நான் அதோட நிறைவு செய்யறேன். பாரதி அகத்தியனை புகழ்ந்தாலும் கூட பாரதிதாசன் அகத்தியன் விட்ட புதுக்கரடி அப்படின்ற ஒரு கவிதையை நாம் எழுதி இருக்கிறாரு. அது அரசியல் காரணமாக பாரதிதாசன் அவர் கை கொண்ட திராவிட இயக்க கொள்கைக்கு சார்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரும் அகத்தியரை தன்னுடைய இலக்கியத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இன்றைக்கு அகத்தியம் ஏன் தேவைப்படுகிறது, அகத்தியர் ஏன் தேவைப்படுகிறார், இதுதான் கேள்வி. இன்றைக்கு ஏன் தேவைப்படுகிறார் அகத்தியர் என்றால், இன்றைக்கும் வடநாட்டுக்கும் தென்னாட்டிற்கும், நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு, என்னை கேட்டால் மத்திய அரசாங்கத்திற்கு இன்னொரு வேண்டுகோளையும் வைப்பேன். எப்படி அகத்தியத்தை நாம் பரப்புகின்றோமோ, தமிழ்நாட்டில் பரப்புகின்றோமோ, அல்லது மறக்கப்பட்ட அகத்தியத்தை நாம் பரப்புகின்றோமோ, அதே போல மத்திய அரசாங்கம் நம்முடைய தொல்காப்பியரை வடநாட்டில் பரப்ப வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மாரியப்பன் தம்பி மாரியப்பனுடைய உரை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரே ஒரு கருத்து வேறுபாடு சொல்றேன் நான். என்ன கருத்து வேறுபாடுன்னா, அவர் சொன்னாரு, தமிழை மட்டும் நான் படிக்கணும் அப்படின்னு நான் வற்புறுத்த மாட்டேன், நீங்கள் ஹிந்தியை படியுங்கள், சமஸ்கிருதத்தை படியுங்கள், திராவிட மொழியை படியுங்கள். சரி சரி, அதே சமயத்தில் திராவிட மொழியை சார்ந்த கன்னடர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன். வடநாட்டை சார்ந்த இந்தியை தாய்மொழியாக கொண்ட சகோதரர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன், நீங்களும் தமிழை படியுங்கள். ஏன்னா நாம பிற மொழியை படிக்கும் பொழுது அவர்கள் தமிழை படித்தால்தான் இந்திய நாட்டுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்படும். அதுதான் நம்முடைய பாரத பிரதமர் மோடியுடைய கனவு. அங்கு இருப்பவர்கள் இங்கு இருக்கின்ற தமிழை படிக்க வேண்டும், அதே போல இங்கு இருப்பவர்கள் அங்கு இருக்கின்ற வடமொழியை படிக்க வேண்டும். இந்த வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் அல்லது வடமொழி கலாச்சாரத்திற்கும் தமிழ் மொழி கலாச்சாரத்திற்கும் மிகச்சரியான இணைப்பு பாலமாக தொன்மமாக அமைந்தவர்தான் நம்முடைய அகத்தியர் என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.